plata o plomo, plata o plomo, plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo, plomo, plomo. Plata, plata, plata o plomo, plomo, plomo. Plata, plata, plata o plomo, plomo, plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo, plata o plomo, plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo, plomo, plomo. Plata, plata, plata o plomo, plomo. கம கம பிரியாணி வாசத்துல அந்த இடத்தையே கட்டி போடுற மாதிரி 1500 அடுப்புகள்ல 3000 பேர் பிரியாணி சமைச்சிருக்காங்களாம். இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அங்க வந்த விருந்தினர்கள் அத்தனை பிரியாணியையும் டேஸ்ட் பண்ணிருக்காங்க. 10,000 பேருக்கு விநியோகம் செஞ்ச இந்த பிரியாணி சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கான். சென்னை பூந்தமல்லி அடுத்த தண்டலத்துல இருக்கிற சவிதா பல்கலைக்கழகத்துல பிரியாணி திருவிழா ஒண்ணு நடந்திருக்கு. இந்த திருவிழாக்கு பல்கலைக்கழக வேந்தர் வீரையன் அவர்கள் தலைமையில இதுல கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், இல்லத்தரசிகள்னு மொத்தம் 3000 பேர், கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானோர் இந்த போட்டியில கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ போட்டியாளர்களுக்குன்னு விழா மேடை பக்கத்துல தனித்தனியா அமைக்கப்பட்டிருந்த ஆர்காட், ஹைதராபாத், சீரக சம்பா, கொரியன்னு விதவிதமா பிரியாணி சமைச்சு வெகு விமர்சையா விழாவை கொண்டாடி இருக்காங்களாம். இந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துறதோட அந்த பிரியாணி கூட சேர்ந்து நடனமும் ஆடி இருக்காங்க. விழால முதல் 3 இடத்தை பிடிச்சவங்களுக்கு பரிசுகளும் சான்றுகளும் வழங்கி இருக்காங்களாமா. ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரே நேரத்துல 1500 அடுப்புகள்ல 3000 பேர் பிரியாணி சமைச்சது அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான சான்றையும் வேந்தர் வீரையன் அவர்கள் கிட்ட வழங்கி இருக்காங்களாம். அத்தனை பேரும் கட்டி போடுற மாதிரி விதவிதமா பிரியாணி சமைச்சது பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.